உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே. என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே. நன்றி தேவா நன்றி, நன்றி 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 தேவா நன்றி. என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே. தினம் உணவுமாய் உடுத்தி மகிழ உடையுமாய் உறைவிடமும் நீயுமாகினாய், என் உறைவிடமும் நீயுமாகினாய். உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா, உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா, உன்னை போல நான் வாழவா. நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே. நன்றி தேவா நன்றி, நன்றி 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 தேவா நன்றி. என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே. நேசம் நிறை நண்பனாய் சோகந்தனில் சொந்தமாய் நேயந்தனில் நீயுமாகினாய், இதய நேயந்தனில் நீயுமாகினாய். நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா, நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா, நெஞ்சார உனை பாடவா. நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே, என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே, என்றென்றும் உன்னாலே.
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறைச்சொற்றுடர்கள் 18 முதல் 21 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதன் தனித்து வாழ இயலாது, முடியாது, கூடாது. அது இயற்கையின் நியதி அல்ல. சார்ந்தும் சேர்ந்தும் வாழ வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எறும்பு ஒரு இடத்தினை விட்டு நகர்ந்து செல்லும் போது அது மற்றொன்றை சார்ந்துதான் செல்லும். ஏனென்றால் அது அதனுடைய இயல்பு. ஒரு வகையான சுரப்பி அதற்குள் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கருத்து. எல்லா இடங்களிலும் வாழைக்கன்று வளர்வதில்லை. காரணம், அதற்கேற்ற மண் பகுதியினை சார்ந்துதான் அது வளர்கிறது. மனிதன் தனிமையாக சிந்தித்து செயல்படுவதில்லை. திறமை இருந்தாலும் திறன் இருந்தாலும் மற்றொருவனை சார்ந்துதான் இருக்கிறான் என்று பொருளியலின் தந்தை மார்க்ஸ் கருத்து. இத்தகைய சார்பு தன்மைதான் இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பது உண்மைதானே. இயேசுவின் சார்பு தன்மை பொய் சொல்லுகின்றவர்களையும், வெளிப்படைத்தன்மை இல்லாதவர்களையும், ஆழ்பார்த்து செய்கின்றவர்களையும், சுயநலவாதத்தில் ஈடுபடுகின்றவர்களையும் சார்ந்தது அல்ல. இயேசுவின் சார்பு தன்மை உண்மை வழி, நீதியின் வழி, எளிமையின் வழியாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய சார்புத்தன்மை கண்டிப்பாக ஓரந்தள்ளப்படும் என்பது இயற்கை நீதி. அது இன்றைக்கும் நிறைய பேர், ஏன் நானும் கூட என் வாழ்க்கையிலே அனுபவித்தது உண்டு. உண்மைக்காக, நீதிக்காக, எளிமையாக, தாழ்ச்சியோடு மக்களுக்காக, தேவைகளுக்காக குரல் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக திருச்சபையின் தலைவர்கள் கூட நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறந்தள்ளுவார்கள். ஆனால் அன்பு செய்வது போல் காட்டிக்கொள்வார்கள். கரிசனை இருக்கிறது போல காட்டிக்குவாங்க. ஆனால் உண்மையான அன்பு அங்கே திட்டத்தில் இருக்காது. உலகை சார்ந்தவர்களாக இருக்க ஆவல் கொண்டால் இந்த உலகில் செழிப்பான வாழ்வு, அதையும் பார்க்கிறோம் இன்னைக்கு. ஆனால் மறு உலகில் கசப்பான வாழ்வு, அதையும் பார்க்கிறோம். எதற்காக என்னோடு சார்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு ஆவல் கொள்கிறார் என்றால், இன்னும் ஒரு சில நாட்கள் தன் இறப்பினை சந்திக்க வேண்டும், எனவே பணியின் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீடர்களை பயிற்றுவிக்கிறார். ஆனால் சீடர்கள் மத்தியில் யார் பெரியவன் என்ற எண்ணம் உதித்ததை தவிர எதற்காக இயேசுவுக்கு சிலுவை சாவு என்ற எண்ணம் உதிக்கவில்லை. அதனால்தான் சீடர்களின் பணி ரோமி பேரரசால் உதரப்பட்ட போதும் கூட அவர்கள் துணிந்து செயல்படவில்லை. மாறாக இயேசுவிடம் குறை கூறினார்கள். காரணம், இயேசுவின் மீட்பு செயலை புரியவில்லை, அவரை சார்ந்து செயல்படவில்லை. நம்முடைய சார்பு நிலையும் எதனை நோக்கி, யாரை நோக்கி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பணியாளரும் திருத்துதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று தன்னை அறிமுகம் செய்து ரோமியருக்கு எழுதிய தன் திருமடலை தொடங்குகிறார். இவ்வாறு தான் உலகை சார்ந்தவன் அல்ல, புனித பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன், உலகிலிருந்து பிரித்து உன்னத பணிக்காக திருநிலைப்படுத்தப்பட்டவர் என்பதை சொல்லி தன் மடலை தொடங்குகிறார். இறைப்பணியாளனும் கிறிஸ்தவனும் உலகை சார்ந்தவன் அல்ல, உலகிலிருந்து சிறப்பு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமாம், நீங்களும் நானும் தான் உலகிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இறைப்பணியாளர்கள், திருநிலை பணியாளர்கள், பொதுநிலை பணியாளர்கள் என்னும் சிறப்பான விதத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இறைப்பணியாளனும் கிறிஸ்தவனும் வெவ்வேறு நிலையில் சமூகத்தின் ஆழத்தில் அகலத்தில் இயேசுவின் புனித பணியை செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே நம்முடைய இந்த புனித பணியிலே நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதால் ஒதுங்கி வாழ வேண்டும் என்பது அல்ல இயேசுவின் போதனை. தடாகத்து தாமரையை வளர்த்து பூக்க வைக்கும் தண்ணீர் போல
பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அதே வேளையிலே உப்பாக ஒளியாக ஊடுருவி உருவாக்க வேண்டும். உலகின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்படக்கூடாது என்பதை இயேசுவின் போதனை. நமக்கு பெரிய பெரிய இப்ப எல்லாம் திருச்சபையில டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய நேரம் ஒரு ஃபீவர் வரும் எல்லாருக்கும். பிஷப் எங்க தூக்கி அடிக்க போறாரோ என்று நம்முடைய அருள் பணியாளர்கள், அதே போல அருள் சகோதரிகளுக்கும் ஆங்காங்கே ஒரு ஃபீவர் வரும். அரசியல்வாதிகளுக்கும் வரும், அரசு அதிகாரிகளுக்கும் வரும், எங்க தூக்கி அடிக்க போறாங்க அப்படின்னு. மேலிடத்தை தடவிட்டு இருந்தோம்னா அல்லது அவங்க சொல்வது போல தலையாட்டிட்டு இருந்தோம்னா நம்ம நினைக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். அது பொது நலத்திலும் கிடைக்கும், திருச்சபையிலும் உண்டு, அரசியலிலும் உண்டு, சமூகத்திலும் உண்டு, ஏன் குடும்பத்திலும் வீட்டிலும் இல்லங்களிலும் உண்டு. அதற்காக நம்ம பிறக்கல, வாழல. எது நியாயமோ, எது நீதியோ, எது சமநிலையோ, சமத்துவமோ அதை சார்ந்து வாழ்ந்தோம். அது எளிதல்ல, மிக மிக சவாலான காரியங்கள். இது இயேசு கம்ஃபர்ட் சோனை எதிர்பார்க்கல. நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவித்தது, என் வீட்டிலேயே குடும்பங்கள்லேயே உறவுகளே நான் அனுபவிச்சது உண்டு. சொல்லுவாங்க நேருக்கு நேரம் பேசலாம் அப்படின்னு. அதுக்கு என்ன பயப்படணும்? நம்ம கடவுளை மட்டும் சார்ந்திருந்தால் யாருக்கு பயப்பட வேண்டிய தேவை இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய திறனுக்கேற்ற திறமைக்கேற்ற வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. எதுவாயினும் கடவுளுக்கான பணி என்று சொன்னால் அது இல்லமோ, திருச்சபையோ, அரசியலோ, பொதுநல வாழ்வோ, எதுவாயினும் உண்மையின் நீதியின் வழி நம்ம நடந்துச்சோன்னா அது கொஞ்சம் மகிழ்ச்சியானதாக மாறும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களை எதிர்க்கின்ற சக்திகளை கண்டு நாங்கள் தோண்டு விடாதிருக்கவும், உம்மை மட்டும் சார்ந்து உம்முடைய மதிப்பீடுகளை சார்ந்து எங்களது பணிகளை எடுத்துச் சொல்லவும் எடுத்து ஏம்பும் தேவையான அருளை தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும் நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். ஏழை வாழ்வின் வீழ்ச்சி கண்டு ஏனென கேட்டார். ஊனமானோர் ஒடுக்கல் உணர்ந்து ஏனென கேட்டார். பெண்ணினம் ஒதுக்கல் நினைந்து ஏனென கேட்டார். பேய்த்தன மிகு ஆதிக்கத்தை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். சட்டங்களை ஏனென கேட்டார். தேவையற்ற மரபுகளை ஏனென கேட்டார். குலப்பிரிவு குறுவுணர்வை ஏனென கேட்டார். குறுகி போன பார்வைகளை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும் நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.